இப்போ நமக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது. நம்ம பாஸ்டரையா, பெரிய பாஸ்டரையா முதல்ல நமக்கு ப்ரேயர் பண்ணி ஆரம்பிப்பாங்க. தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த சிறுவர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தினம் கடைசி ஆண்டவரே ப்ரோக்ராம் நீரை நடத்தி தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். இதற்கென்று பிரயாசப்பட்ட எல்லா டீச்சர்ஸ் பெருமக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தினத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலேயும் நம்முடைய மாபெரும் கிருபை வெளிப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஐயா, எல்லாம் நாமத்துக்கு மகிமை வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வந்த பிள்ளைகள் எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் அவருடைய தாய் பெற்றோர்களையும் நீ கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஐயா, கத்த பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, தலைக்கு மேல கிளாப் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடணும். ஓகேவா? இதான் லாஸ்டா நம்ம ஆட போறோம் இந்த இயர்ல. நல்லா கிளாப் பண்ணி கேட்கலையே, திரும்பவும் பாட்டு பாடலாமா? இங்க வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, பின்னாடி உங்களுக்காக பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? ஏசப்பா வெல்கம் பண்ணிரலாமா? அக்கா சொல்ற மாதிரி வெல்கம் பண்ணா போதும். ஏசு ஏசு. பாய்ஸ் சத்தமா ஏசப்பாவை கூப்பிடுறீங்களா, இல்ல கேர்ள்ஸ் சத்தமா பாய்ஸ் சத்தமா ஏசப்பாவை கூப்பிடுறீங்களா, இல்ல கேர்ள்ஸ் சத்தமா ஏசப்பாவை கூப்பிடுறீங்களான்னு பார்க்க போறேன். யார் சத்தமா கூப்பிடுவீங்க? கேர்ள்ஸ் சத்தம் தான் பலமா கேக்குது. யார் சத்தமா கூப்பிடுவீங்க பார்க்கலாமா? அக்கா ஏசுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க கூப்பிடணும். ஓகே, ஏசு ஏசு ஏசு. இன்னொரு பாட்டு பாடலாமா? யாருக்கெல்லாம் கோல்டன் சிட்டி தெரியும்? இத்தனை பேருக்கு தெரியுமா? அப்ப பாட வேண்டாம். பாடலாமா வேண்டாமா? கோல்டன் சிட்டி பாடலாமா? போடுங்க. நல்லா தலைக்கு மேல கை தட்டணும். தங்கத்தார் வைரத்தார் வாழப்பா
நீ அதை ஆப்ரேட் பண்ணணும்னா சேர்ல உட்காந்து பண்ணு. யாரவர் பண்ணலாமா? எனக்கு கேட்கல, நல்ல சத்தமா வந்தாதான் யாரவர் பாடுவேன். யாரவர் பண்ணலாமா? நல்லா தலைக்கு மேல கை தட்டி. எஸ், ரெண்டு பேரா சேர்ந்தாச்சா? கைய காமிங்க பார்க்கலாம். ரெண்டு பேர் சேர்ந்தவங்க எல்லாம் சூப்பர். பசங்க இல்ல, ரெண்டு பேர் சேர்ந்தாச்சா? இப்ப ஆடுறோம், தெரிக்க விடுறோம். சரியா? Are you ready? போடுங்க. நல்லா தலைக்கு மேல கை தட்டி எல்லாரும் சீனியர்.
நீங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கிறது நல்லா இல்லை, அப்படிதானே? ஸ்டேஜ்ல வந்து நீங்களும் ப்ரோக்ராம் பண்ணணும் தானே? ஓகே. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. கர்த்தருடைய வசனமும் எந்தெந்துக்கும் இணைத்திருக்கும். Day 1 connect with prayer. Day 2 connect with Bible. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. யாத்திராகமும் 20:12. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். நியாயம் எபேசியர் 6:1. கர்த்தருடைய வசனமும் என்றைக்கும் நினைத்து இருக்கும். தேவனுடைய சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருங்கள். யாக்கோபு 4:8. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. யாத்திராகமம் 20:12. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாமா? சரி, அடுத்தது வந்து பிரைமரி 4 and 5 சேர்ந்து உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. பார்க்கலாமா? என்ன தேடி வந்த இயேசு போதும், பாழாய் போன என் மனசு மாறும். அவரோட வார்த்தையால வாழ்க்கை மாறும். சோதனைகள் எல்லாம் தெரிச்சு ஓடும். என்ன தேடி வந்த இயேசு போதும், பாழாய் போன என் மனசு மாறும். அவரோட வார்த்தையால வாழ்க்கை மாறும். சோதனைகள் எல்லாம் தெரிச்சு ஓடும். Holy life, இது joyful life. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதம் 122:1. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவள் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதம் 122:1. சர்ச்சுக்கு தவறாமல் நான் செல்லுவேன். எங்க பாஸ்டர் சொல்லுக்கு கீழ்ப்படிவேன். சர்ச்சுக்கு தவறாமல் நான் செல்லுவேன். எங்க பாஸ்டர் சொல்லுக்கு கீழ்ப்படிவேன். பெற்றோரை மதிப்பேன், எதிர்த்து நிற்பேன். இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவேன். பரலோகம் சென்றிடுவேன். பெற்றோரை மதிப்பேன், எதிர்த்து நிற்பேன். இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவேன். பரலோகம் சென்றிடுவேன். J-E-S-U-S, Jesus is my Lord. ஏசப்பா, எனக்கு உங்களால் குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தைய தாங்க, ஆண் மகனை தாங்க ஏசப்பா. நான் அதை உங்களுக்கு என் பாப்பா அழுந்துட்டு இருக்க இவ்வளோ நேரமும் ஜம் பண்ணிட்டு நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு ஆண் மகன் வேணும்னு. அப்படியா? சாமுவேல், சாமுவேல். ஏலி தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? ஏலி தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை சாமுவேல், நான் அவனும் கூப்பிடல, போய் படு. இதை போல் நீங்களும் ஏசப்பா அவங்கள கூப்பிட்டா அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். இப்படி தான் சாமுவேல் அவன் ஏசப்பாவோட கனெக்ட் ஆகினான்.
2, 3, 4. Kuruva, 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 kuruva. Kuruva, 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 kuruva. Kuruva, 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 kuruva. எல்லாம் குருவ, 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 குருவ. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் குருவ. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் குருவ. குருவ, 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 குருவ. எல்லாம் குருவ, 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 குருவ. அண்ணாந்து சாரப்பாரு ஞானிகளின் கூரப்பாரு வெத்தலையே மூரப்பாரு ஈசாயோட வேறப்பாரு அண்ணாந்து சாரப்பாரு ஞானிகளின் கூரப்பாரு வெத்தலையே மூரப்பாரு ஈசாயோட வேறப்பாரு அன்றே குபுல் மாப்பு அந்த சாரி ரப்பர் காப்பு கேரட் போவோ மாப்பு நம்ம இயேசுவாலே மீட்பு கேரட் போவோ மாப்பு நம்ம இயேசுவாலே மீட்பு வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சானே கட்டி தூக்கி வச்சு கண்ணை தொடச்சு போச்சு சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரனில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்திட்டவும் ஆணையும் மதியாமல் தினமும் 3 வேளை தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆணை மீறின எவனும் சிங்கக்கெபியில் போட கடவன். தானியேலை சிங்கக்கெபியில் போடுங்கள். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நீ சிங்கங்களின் வாய்க்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரோ? அவர்கள் எங்கே? தானியேலுக்கு விரோதமாகவும் அவருடைய தேவர்களுக்கு விரோதமாகவும் குற்றஞ்சாட்டின மனுஷரையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் இந்த சிங்கங்களுக்கு இரையாக்குங்கள். என் ராஜ்யத்தின் எல்லை எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்க கடவர்கள். அவரே ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் முடிவில்லாதது. அவருடைய கர்த்தத்துவம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தரியுன் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய குறைசே உடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நீரென்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க நீரென்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால்கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க.
சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே காலம் நல்ல காலம் வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் காலம் நம்ம காலம் நம்ம வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம்
கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா. சரி, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? 1 2 1 2 3 4 ஜிங்கிலாலா ஜிங்கிலாலா Gloria. ஒரு நிமிஷம். ஓகே ரைட். இன்னைக்கு வந்து நம்ம கவனி, எல்லாரும் கவனி. உங்க எல்லாருக்கும் திரும்ப பலூன்லாம் கிஃப்ட் வச்சிருக்கேன். அருள் அண்ணன் நிறைய பலூன் வச்சிருக்கிறாரு. சரியா? இப்போ நீங்க எல்லாம் பலூன் கிஃப்ட் வாங்க போறீங்க. ஸோ நீங்க எல்லாம் கையை கட்டி ஒரு வார்த்தை கூட பேசாம நல்ல அமைதியா நல்ல நிமிந்து தாத்தா பாட்டி மாதிரி உட்காரக்கூடாது. நல்ல நிமிந்து ஜம்முன்னு சிரிச்ச முகத்தோட ரைட். எல்லாரும் நான் சொல்ற ஜபத்தை சத்தமா சொல்லுங்க. கையை மட்டும் கூப்புங்க, முழங்கெல்லாம் போடணும். கை மட்டும் கூப்புங்க, எல்லாம் சொல்லுங்க. அன்புள்ள, டேய் அம்புள்ள இல்ல, அன்புள்ள. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. சரி, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த நாள்ல உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இத்தனை நாட்கள் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமா, எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா மாத்திட்டாங்க. இப்பவும் நாங்க கற்றுக்கொள்ள போற வசனத்தை, கதையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஜோர கை தட்டுங்க. ஒரு அண்ணன் ஃபோன் பேசிட்டே எழும்பி போறாரு, அவர் ரிஜெக்டட். சரியா? ஓகே, பால்ராஜ் அண்ணன் ஒரு பேர், அவருக்கு ஒரு பலூனும் கொடுக்காதா? ரைட், ஹல்லேலூயா. ஓகே, வெரி குட். நம்ம ஒரு வசனம் படிக்கலாமா? எத்தனை பேருக்கு நிறைய வசனம்லாம் சூப்பராக சொன்னீங்க, நீங்கள்லாம் அழகாக சொன்னீங்க, நிறைய வசனம் சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? படிக்கலாமா? ஓகேவா? ரைட், எல்லாரும் சொல்லுங்க. என்னை தேடுங்கள். இந்த சத்தம்லாம் பத்தாது, அப்படியே சும்மா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கேட்கணும். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோசே 5:4. ஆமோஸ் 5:4. சத்தமா சொல்லுங்க. என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. இன்னொரு தடவை நான் கை மட்டும் தலையில வைப்பேன், நீங்க அதுல என்ன எழுதியிருக்கோ அதை சொல்லணும். சொல்லுங்க. சத்தமே கேட்கல. என்னை தேடுங்கள்னா யார தேடுங்கள்? காமிங்க. உங்களையா தேடணும்? இவங்களையா தேடணும்? கைய காமிங்க. ஆமாவா இல்லையா? இல்லையா? உங்களை இல்லை, சாரி, நீங்க அப்படியே நினைச்சுக்காதீங்க. சரி, அப்ப யார தேடணும்? சத்தமா, சத்தமா
சொல்லுங்க. ரைட். இப்போ நம்ம கேள்வி கேட்க போகிறோம். யாருக்கெல்லாம் தெரியும்? பாரு அங்கே பாரு, இங்கே பார்க்க ஏன்ட்டு கையை மட்டும் உயர்த்துறவங்கள மட்டும் சரி, ஓகே. அந்த பாப்பா நீ தான். ஓகே, இந்த பாய்ஸில் யாருக்கெல்லாம் தெரியும்? பாய்ஸ், டே ஒயிட் ஷர்ட் வாடாங்க. அவன் தான், தூக்கி விடுங்க அவனை. பின்னாடி ரெட் கலர் ஷர்ட்டுக்கு பின்னாடி ஒளிராம் பாரு அவன். அவன் தான். டே அவன் இல்லடா, பின்னாடி என் ஃப்ரெண்டு இருக்கான்டா, என் நண்பன். வாடா ஜோரா கை தட்டுங்கடா. நடைய பாடுறா வாடாங்க. எனக்கு பாடு. எனக்கு இந்த சரி, ஒரு வசனம் படிப்போமா? சரி, சொல்லுவோமா? ரைட். என்னை தேடுவாங்கள் அப்பொழுது பிழைப்பீங்கள். ஆமோஸ் 5:4. அது என்ன பிழைப்பீங்கள் இல்ல, இன்னொரு தடவை சொல்லு. என்னை தேடுவாங்கள் அப்பொழுது. என்னை தேடுவாங்கள். என்னை நல்ல சத்தமா சொல்லு. என்னை தேடுவாங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. ஊர் என்னது? உன்னோட ஊர் என்னது? திசையில் இந்த ஊர் தான். இப்போ உன்னை தேடி வரணும்னா நாங்க எங்க வரணும்? சொல்லு. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. ஆமோஸ் 5:4 தானா? வெரி குட். நீங்க எங்க போறீங்க? நிக்கிறது ஒரு மாதிரி இருக்குதோ. என்னது இது? மைக்ல சொல்லு. டாகா. சரி, நாங்க வெரி குட். எல்லாம் ஜோரா கை தட்டிருங்க. யாருக்கு அவ பேர் என்னது? திஷோரின் அந்த பேர் தான், அதுதான் அவ பேரு. எல்லாம் ஜோரா கை தட்டிருங்க அவளுக்கு. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடு. ஹாய் சொல்லு. ஹாய். சரி, ரைட். நம்ம வசனம் சொல்லுவோமா? என்ன பிரபாகர்? உன் பேர் பிரபாகர் தானே? ஓ, பிரசன்னா. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. என்னடா இன்னொரு சொல்லு. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. எல்லாம் ஜோரா கை தட்டிருங்க. சண்முகபுரம் ஸ்கூல்ல படிக்கிற பிரபாகர், பிரசன்னா எல்லாம் கை தட்ட சொல்லு. போ, கை தட்ட சொல்லு எல்லாரையும். இந்த மைக்க பிடிங்க. வா, எனக்கு பிடி. நல்ல பக்கத்துல. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. பிரசன்னா, இனி ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை எங்க வரணும் சொல்லு. விபிஎஸ்க்கு வரணுமா? ரைட். ஞாயிற்றுக்கிழமை இது என்ன ஒரு மாதிரி இருக்கு சிலுவை, அளவு சரியா எடுத்து செய்யல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நல்லா கை தட்டுங்க. வெரி குட். சரி, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. சரி, யாரை தேடணும்? இந்த வருஷம் தீம் 5G அப்படிங்கிற தலைப்புல கிரைஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி 5 கனெக்ஷன் பத்தி சொல்லி கொடுத்தாங்க. என்ன கனெக்ஷன்லாம்? என்னது? ஜெபம், பைபிள், சர்ச், ஃபேமிலி, கிரைஸ்ட். ஓகே, ஜெபத்துல கனெக்ட் ஆகணும். அடுத்தது பைபிள்ல கனெக்ட் ஆகணும், சர்ச்சில் கனெக்ட் ஆகணும், ஃபேமிலி அம்மா அப்பாவோட கனெக்ட் ஆகணும், கிரைஸ்டோட 5வது நாள் என்ன படிச்சீங்க? யாரோட கனெக்ட் ஆகணும்? இயேசுவோட என்ன செய்யணும்?
கனெக்ட் ஆகணும். ஸோ 5G 5 விதமான, ஸோ 5 கனெக்ஷன் நமக்கு வேணும். எத்தனை கனெக்ஷன் வேணும்? 5 கனெக்ஷன் வேணும். என்னதெல்லாம் கனெக்ஷனு? ப்ரேயர், பைபிள், சர்ச்சு, ஃபேமிலி, கிரைஸ்ட். ஸோ 5 கனெக்ஷன் வேணும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னா, கடவுளோட நம்ம கனெக்ட் ஆகிறத பற்றி இந்த 5வது நாள், இந்த 5வது தலைப்பை இன்னொரு தடவை கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். கனெக்ட் வித் கிரைஸ்ட், தேவனோடு கனெக்ட் ஆகிறது, தேவனோட தொடர்பு கொள்வது. ஸோ நமக்கு வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் இருக்குது. அந்த வைஃபை கனெக்ஷன் வந்து கிரைஸ்டோட கனெக்ட் ஆகிற கனெக்ஷனு. அதனோட பாஸ்வேர்டு என்னது தெரியாதா? ப்ரேயர். ஸோ இப்போ இந்த அக்கா இருக்காங்க. இந்த அக்காவுக்கு வந்து இப்போது ரொம்ப தாகமாக இருக்குது. தாகமாக தானே இருக்குது? மேடைக்கு வந்ததுலேருந்தே தாகமாக தானே இருக்குது? இருக்கும், ஆமாம், சரியா? ஸோ இப்போ இந்த அக்காவுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. இந்த அக்கா வந்து, உங்கள் பேர்? ஷீபா. ஷீபாக்கா. பிள்ளைங்கள்லாம் யாரெல்லாம் இங்கே இருக்கீங்க? ஷீபாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ஷீபாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை வை. ஓ, நீங்கள்லாம் ஷீபாக்கா ஸ்டூடெண்ட்ஸா? சரி, ஓகே, கை கீழே போடுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ ஒரு டம்ளர் ரெடி பண்ணிடுவோம், சரியா? நீங்கள் எப்போவுமே நாங்கள் உடனே கோரிக்கையை நிறைவேற்றிடுவோம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன தரப்போகிறோம்? தண்ணி தரப்போகிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நான் சொல்லுங்க. இயேசுவே. மைக் ஆன் பண்ணு. இங்கே யாரோ சங்கு ஊதுறாங்களே. இயேசுவே. ஹலோ. இன்னொரு மைக் செக். ஹலோ மைக் செக். 1 2 3 4 5 6. சரி, நீங்க சொல்லுங்க. இயேசுவே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இப்பவே எனக்கு தண்ணி வேணும். இப்போ எனக்கு தாங்க. ஆமென். கிடைக்குமா? கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும்? அப்படியா? அந்த வைஃபை பாஸ்வேர்ட் ப்ரேயரா கனெக்ட் ஆயிரும் கடவுளோட. ஸோ ஜோம்னா கிடைக்கும். ஆடா பாப்பா, வெரி குட். இந்த டீச்சர் ஒன்று புதுசாக சொல்கிறாங்க, ஜோம்னா கிடைக்குமாம்பா. கிடைக்குமா? உண்மையாவா? நீங்கள் எல்லாரும் அவங்க கட்சா? அது எப்படி ஜோம் பண்ணாங்க? நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு தடவை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சரி, நான் ஒரு ஜக்கு வச்சிருக்கிறேன், சரியா? இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஓகேவா? இருக்குதா? சரி, இதை குடிச்சிட்டு அமைதியாக போய் உட்காந்துடணும், சரியா? காலி ஆயிடுச்சா? இதுக்கு மேல கேட்க கூடாது, ஓகேவா? குடிங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கொடுங்க. எல்லாம் பாட்டு பாட வராதவங்கெல்லாம் தண்ணி குடிங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் 2000 பேர் குடிப்பாங்க போலயே. ஏசு ரட்சகா. நல்லா இருக்கா தண்ணி? பல வருஷமா அந்த பாத்திரத்தை நான் கழுவவே இல்லை. குடிச்சிட்டீங்களா? சரி, போதுமா? இல்ல, வேணும். தாகமா இருக்கு. மைக்ல சொல்லுங்க. தாகமா இருக்கு. என்னங்க, ஒரு தடவை தண்ணி கேட்டா ஓகே, சும்மா எப்படி கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்கும். அடியா? அப்போ இன்னொரு தடவை அப்போ ஜோம் பண்ணுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க ஜபம் வைஃபை பாஸ்வேர்டு வந்து ப்ரேயர்னு சொன்னீங்கல்ல, அப்போ ஜோம் பண்ணுங்க. பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா, எனக்கு இன்னொரு முறை தண்ணி வேணும் ஏசப்பா. நீங்கள் தான் எனக்கு தரணும் ஏசப்பா. கண்டிப்பாக எனக்கு தருவீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன் ஏசப்பா. ப்ளீஸ் தாங்க. கிடைக்குமா? நான் தான் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. சரி, பார்ப்போம் தண்ணி இருக்கான்னு. வா, ஜோர கை தட்டுங்க. தேங்க்யூ. போதுமா? தேங்க்யூ. அப்படிலாம் சொல்லக்கூடாது, குடிக்கணும். இன்னும் 4 வாட்டி குடிக்கணும். தண்ணி எப்படி இருந்துச்சு? சுமாராக தான் இருந்து. தண்ணி வேணுமா? என்ன கொஞ்சம் தாங்க. வேணுமா? இன்னும் வேணுமா? காலி ஆயிடுச்சே. சரி, அப்ப ஜோம் பண்ணுங்க. இன்னொரு தடவை ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு நல்ல தண்ணியாக தாங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, இது கொஞ்சம் நல்லா இல்லை, இன்னும் சுவையான தண்ணியாக எனக்கு கிடைக்கணும் ஏசப்பா. ப்ளீஸ். ஜோம் பண்ணா கிடைக்குமா? ஓகே, பார்க்கலாம். ஏ வா, ஜோரா கை தட்டுங்க.
ஏன் கை தட்ட மாட்டீங்களா? கை தட்ட சொல்றா. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? வாவ் வாவ், வெரி குட். உங்களுக்கு தண்ணி வேணுமா? இல்ல போதும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணுமான்னு கேளுங்க. யாருக்காவது வேணுமா? வேணும்னு சொல்லணும். எல்லாரும் நிறைய குடிச்சிட்டாங்க போல. அப்படிலாம் இல்ல, வேணும்னு சொல்லணும். வேணா அப்ப ஜெபம் பண்ணுங்க, நீங்க கேளுங்க. ஏசப்பா, இன்னொரு முறை என் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி இந்த தண்ணி தருவீங்களா ப்ளீஸ் ஏசப்பா? ஆமென். ஆமென். வாவ், குடிங்க. தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். இதையும் 2000 பேர் குடிங்க. ஓகே, வெரி குட். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, நம்ம இது வந்து அங்கிள் செஞ்சது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தான். நான் இதை வந்து பெரிய இதுன்னு சொல்லலை. ஆனால் ஜெபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வல்லமை உள்ளது. அந்த ஜெபத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு ட்ராமா மாதிரி பண்ணோம். ஆனால் ஜெபம் பண்ணா கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு. என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அதை ஆண்டவர் அந்த ஜெபத்தை நிறைவேற்றுவார். ஸோ காடோட கனெக்ஷனில் இருந்தால் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டியதை தருவார். ஜோரா இந்த டீச்சருக்கு ஒரு கை தட்டிடுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டிடுங்க. 4 பேருக்கும் கை தட்டிடுங்க. தேங்க்யூ. போகலாம். ரைட். இப்போ வந்து நம்ம காடோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளை கனெக்ட் ஆக விடாத பல டிஸ்ட்ராக்ஷன், பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது இருக்குது. இப்போ என்ன இந்த இஸ்ரேல்னா எதுக்கோ வராங்க, என்ன விஷயம்னு கேட்போம். அண்ணா என்ன இங்கேயா வரீங்க? அப்படியா, வாங்க எல்லாம் கை தட்டுங்க இந்த அண்ணனுக்கு. என்ன விஷயம்? என்ன சொல்லுங்க இஸ்ரேல், என்ன விஷயம்? நம்ம கனெக்ட் ஆகிறதுல என்ன பிரச்சனை வரும், அதுலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போறீங்களா? ஓகே. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கனெக்ட் ஆகிறதுல என்னென்ன பிரச்சனை வரும், அதுல இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம், இந்த பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள மட்டும் கூப்பிட்டுலாமா? அவங்கள மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது வரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? சரி. உங்களை பார்க்கறதுக்கு தூர தேசத்துல இருந்து பப்பட் வந்திருக்கு. எத்தனை பேருக்கு பப்பட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் சத்தமா? நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சத்தத்தை காணும்? பிரியாணி சாப்பிட்டீங்களா? அப்ப என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பரோட்டா இருக்கு. வாசனை சொல்லிதாக்கா. சொல்லி தரேன் ஜெனிஃபர். அக்கா. ஜெனிஃபர் சொல்லிதாங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர், வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர். ஜிகிலாலா ஜிகிலாலா க்ளோரியா. ஜிபுரு 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 ஜிபுரு. எல்லாரும் கை தட்டுங்க.
சூப்பர். எல்லாம் ஜோரா ஜெனிஃபருக்கு ஒரு கை தட்டிடுங்க பார்க்கலாம். ஸோ இஸ்ரேல்னு அப்போ வந்து என்னமோ பண்ணுறேன்னு சொன்னால் கூப்பிடுவோம் இஸ்ரேல்னு. குட். ஸோ அண்ணே வெரி குட். கத்திரி உங்கள் காதை வெட்டுறதுக்கா? மூக்கு என்ன எதையா ஒன்று வெட்டணும், கயிறு வெட்டுவோமா? சரி ஓகே சார். லிசன், முன்னாடி வாங்கடா. ஏன்டா இப்படி இங்கே வாடா போடுறா. நல்லா இருக்கடா பாஸ்டர் மாதிரி. வா ஷா என்ன ஒரு அழகு பாருங்க, சிரிப்பை பாருங்க, அப்படி முத்து மாதிரி சிரிக்கிறேன். ஓகே ரைட். வெயிட். இப்போ காடோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, ஒரு பக்கத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்தில், காடு நமக்கு மேலே இருக்கிறாரு. இந்த கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இந்த கனெக்ஷன் வந்து எப்போ வந்து அறுக்கப்படுதோ அப்போ காடுக்கும் நமக்கும் எந்த கான்டாக்ட் இருக்காது. ப்ரேயர் பண்ணால் கேட்காது, ஹெல்ப் கேட்டால் கிடைக்காது, எதை கேட்டாலும் ஒன்றுமே கிடைக்காது. பரலோக ராஜ்யத்துக்கு ஏய் பேசக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஒரு நல்ல ஒரு மனுஷனாக வாழ முடியாது. இந்த கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடவுளோட கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் கடவுளோட ஆசீர்வாதத்தை, நன்மையை, ஞானத்தை, அறிவை, நல்ல விசேஷமான திறமைகள், தாளந்துகள், உயர்ந்த பதவிகள், எதிர்கால வாழ்க்கை, அடுத்தது கடைசியாக நமக்கு பரலோக ராஜ்யம், இதெல்லாம் இந்த கனெக்ஷன் தான் நமக்கு என்ன செய்யுது தருது. இந்த கனெக்ஷன் இல்லைன்னு வைங்களேன், நம்ம கடவுளிடத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஆனால் நமக்கு ஒரு எதிரி இருக்கான், அவன் பேர் என்னன்னா பிசாசு. அவன் என்ன பண்ணுறான், இந்த கனெக்ஷனை அறுக்கிறதா அவனுடைய வேலை. முதல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் வந்து செல்போன். எல்லாம் சொல்லுங்க என்னது. இப்போ கூட நான் இன்னைக்கு அப்படியே உள்ள தம்பி கவனி, சரி கவனிங்க. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனை என்னன்னா செல்போன். இந்த ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். டிவி, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்னடா, ட்விட்டர் காதை வெட்டினா தான் சரிப்படும். ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஓடிடி, ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஷாப்பிங் பண்ணுறதுடா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்னைக்கு நமக்கு நம்மளை கெடுக்கிற ஒரு காரியமாக இருக்கு. படம் பார்க்குறாங்க, கண்ட ஆபாசமான காட்சிகளை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் கடவுளோடு இருக்கிற உறவை துண்டிக்குது. இப்போ பாருங்க, இந்த கயிறு நல்ல நீட்டாக இருக்கு. ஆனால் பிசாசு வந்து என்ன செய்யறான், நல்ல கவனி, பிசாசு வந்து என்ன செய்யறான், உன் வாழ்க்கையில் வந்து சொன்ன இதை வெட்டாதுன்னு, பிசாசு வந்து உன் வாழ்க்கை நல்லா கவனிங்க பாரு, நல்லா இருந்த உன் வாழ்க்கையை ஒச்சோ துண்டாக்கிட்டானே. கடவுளோட இருக்கிற கனெக்ஷனை இந்த ஃப்ளிப்கார்ட், இந்த அமேசான் பிரைமு, இந்த யூடியூபு, இந்த ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் கட்டாக்கிடுது. என்ன பண்ணுறது, கடவுளே தெரியாமல் கட் பண்ணிட்டேன், என்னை ஒட்டுங்கப்பா அப்படின்னா உடனே கடவுள் ஒரு கனெக்ஷனை போட்டு, ஒரு நாட்டை போட்டு, ஐய எவ்வளோ அழகாக இருந்த வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே, சரி பிடிச்சிக்கோ, கடைசியில் பிடிச்சிக்கோங்க, இதை விட்டுருங்க, இப்படி ஆகி போச்சே, நல்ல கயிறு இருந்துச்சே, சரி நீ அதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கிறியான்னா திரும்பவும் நீ என்ன செய்யல, நீ ஒழுங்கா இருக்கிறது இல்லை. திரும்ப என்ன பண்ற, நீ கடவுளுக்கு விரோதமா திரும்ப பாவம் செய்யற. என்ன பாவம் செய்யற, கீழ்ப்படியாம அம்மா அப்பாவை பார்த்து திட்டுறது, எதிர்த்து பேசுறது. உனக்கு வேற வேலையே இல்லைம்மா, உனக்கு ஒரு இளவும் தெரியாதுமா, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா, நீ ஒழுங்கா சோத்த பொங்குமா, ஏன் தான் இந்த வீட்டில் வந்து நான் பிறந்தனோ தெரியல, ஏன் தான் இந்த அப்பா எனக்கு அப்பாவா இருக்காரோ, ஏன் தான் இந்த அம்மா எனக்கு அம்மாவா இருக்காங்களோ, இந்த வீட்டில் பிறந்ததுக்கு நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கலாம். இப்பெல்லாம் நீ பேச வைக்கிறது யார் தெரியுமா, பிசாசு. ஏன் தெரியுமா, அந்த கடவுளோட இருக்கிற கனெக்ஷன், நீ பேசுற கெட்ட வார்த்தைகள், நீ பேசுற எதிர்த்து நிற்கிறது. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு பைபிள் சொல்லுது, ஆனா நீ எதிர்த்து நிற்கிற. உடனே பிசாசு என்ன செய்யறான், கத்திரிக்கோளை தூக்கிட்டு வாரான். உங்க அம்மா அப்பாவை நல்லா திட்டினியா, எய்த்து பேசுனியா, உங்க அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படியாம ஊர் சுத்தினியா, வா வா வா, கடவுளோடு இருக்கிற கனெக்ஷனை நான் வெட்டுறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையை காலி பண்ண. ஐயோ
திரும்பவும் டேமேஜா இஸ்ரேல்? ஆமா. கடவுளோட இருக்கிற கனெக்ஷன் திரும்ப அறுக்கப்படுதா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, மன்னிச்சுக்கோ, இனி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ். ஒரே ஒரு நாட் போட்டுருங்க ஜீசஸ், ஒரே ஒரு நாட்டு. எனக்கு எப்படியாவது உங்கள் கனெக்ஷன் வேணும், எப்படியாவது உங்கள் கனெக்ஷன் வேணும். எடுக்கிறீங்களா இல்லையா தம்பி? அப்படியே ரொம்ப நேரமாக அப்படியே நிற்கிது கேமரா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ மை காட். பிடிச்சிக்கோங்க, கீழே பிடிச்சிக்கோங்க. என்ன இது இப்படி ஒட்டா இருக்குதே? ஐயோ, இனிமே நான் ஒட்டுலாம் போட மாட்டேன் இஸ்ரேல். இனிமே நான் கடவுளுக்கு பிரியமா தான் இருப்பேன், வேணாலும் பாரு அப்படின்னா திரும்ப அடுத்தது பிரச்சனை வருது. என்னன்னா போதை பழக்க வழக்கம். என்ன பழக்க வழக்கம்? போதை பழக்க வழக்கம். ஏய் இங்க பாரு, மற்றவங்கள மாதிரி நீனும் பீடி குடி, சிகரெட்டு குடி, மற்ற போதை வஸ்துக்களை நீ யூஸ் பண்ணு. உடனே என்ன நடக்கு? திரும்ப பிசாசு அடுத்த நாட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அவன் ஆஹா, இவன் போதை வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டான் பாரு, இவன் யாருக்கும் தெரியாம பீடி குடிக்கிறான், யாருக்கும் தெரியாம சிகரெட் ஸ்மோக் பண்றான், அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாம சந்தைக்குள்ள போய் அடிச்சுட்டு வந்துடுறான், தெருமுனையில போய் ஏய் கட்டப்பீடி இங்க பாரு, இங்க பாரு, எல்லாம் போதை வஸ்துக்களுக்கு, பான்பராக்கு அடிமையாகிறது, ஹான்ஸுக்கு அடிமையாகிறது. இன்னைக்கு சின்ன வயசிலேயே பிள்ளைங்க போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறாங்க. என்ன நடக்கு தெரியுமா? பிசாசு கத்திரிக்கோளை தூக்கிட்டு வாரா, கனெக்ஷன் கடவுளோட. இன்னா பாரு, வெற்றேன் பாருவான் காதை. ஓ சாரி, நான் பாரு கடவுளோட இருக்கிற கனெக்ஷன். அச்சோ, இது என்ன நாரா கிளியுது? நம்ம கடவுளோட கனெக்ஷன்ல இருக்கணும்னு நினைச்சா இப்படி ஆயிட்டேச்சாப்பா. போச்சு கனெக்ஷன், போச்சு. கடவுளோட நம்ம கனெக்ஷனா இருக்கணும்னு நினைச்சா இங்க பாரு 3 நாட்டு ஆகி போச்சு. சாரி, இன்னும் ஒரு நாட்டு போட்டுருங்க ப்ளீஸ், ஒரு நாட்டு போட்டுருங்க. எல்லாம் ஒரே ஒட்டா இருக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை போன விபிஎஸ்க்கு வந்த பிறகு இப்பதான் வந்திருக்க. ப்ளீஸ் இந்த தடவை நான் இனிமே எங்க என்னாச்சு? ஐயோ, இன்னொரு நாட், அதை என்ன மறைச்சு வச்சிருக்க? ஐயோ, இப்படி ஆகி போச்சு இஸ்ரேலு. நம்ம அழகா இருந்துச்சு அந்த கயிறு, காஸ்ட்லியாக வாங்கினோமே, 50,000 ரூபா கொடுத்துல அந்த கயிறை வாங்கினோம். இந்த கனெக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட்டோம். ரஸ்னா கொடுத்து, பிரியாணி போட்டு, பருப்பு சாதம் கொடுத்து, டீச்சர்ஸ்லாம் அப்பாயின்ட் பண்ணி, பாடலாம் நடத்தி, கஷ்டப்பட்டு இந்த கடவுளோட கனெக்ஷனை வச்சா பிசாசு இப்படி துண்டாக்கிட்டானே அருள். சரி, இனிமே நம்ம ஒழுங்கா இருப்போம் அப்படின்னு நினைச்சா பிசாசு விடுறானா? இல்ல, அடுத்து என்ன பண்றான்? திரும்ப பலவிதமான பாவங்களை கொண்டு வந்து பலவிதமான தீமையை செய்ய வச்சு, ஜெபிக்க விடாம, வேதம் வாசிக்க விடாம, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவிடாம, சர்ச்சுக்கு வரவிடாம வாழ்க்கையை கெடுத்து என்ன செய்யறான்? நீ கடவுளோட கான்டாக்ட்ல இருக்கவே அப்பா, கடவுளோட கான்டாக்ட்ல இருக்கவே கூடாதுன்னு நம்மளை பீஸா துண்டாக்கி நம்மளை இந்த மாதிரி ஆக்கிட்டான் பாருங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த பழைய வாழ்க்கை வருமா? வராது. இல்ல, பழைய தொடர்பு வருமா? வராது. நம்ம கடவுளோட வாழணும்னு நினைச்சா, ஒரு 5G கனெக்ஷன் ஆண்டவரோட நமக்கு வரணும்னு நினைச்சா, என் வாழ்க்கை இன்னைக்கு எல்லாரும் வெறுக்கிற ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கை மாறிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு அசுத்தமா, பாவம் நிறைஞ்சதா, சாபம் நிறைஞ்சதா நம்முடைய வாழ்க்கை மாறிடுது. கவனிங்க தம்பி, இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், சிலுவையில் 3 ஆணியில நம்மளை தொங்க விட்டார். அவர் தொங்குனார். அவர் தலையில முட்கிரீடம், கையில காலில் ஆணிகளால் கடாவப்பட்ட தழும்புகள், அவர் சரீரம் முழுசும் வேதனை. எதுக்கு தெரியுமா? அந்த மரணத்தினால திரும்ப நீங்க கடவுளோட தொடர்பு அடையணும், புது சிருஷ்டியா நீ மாறணும், அவரை தேடுனா நீ பிழைக்கணும்னு சொல்லி கடவுள் திரும்ப அந்த கனெக்ஷன் உனக்கு கொடுக்கிறதுக்கு கடவுள் சித்தம் கொண்டார். இன்னைக்கு நீ கவனி தம்பி, நான் முடிச்சிட்டேன். நீ இன்னைக்கு அந்த கடவுளை தேடுவேன்னா, கடவுளே
என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, என் வாழ்க்கையை தொடுங்க, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு என்னை புது சிருஷ்டியாக மாற்றுங்க, நான் முன்னாடி எப்படி இருந்தேனோ அதே போல உங்களோட எனக்கு தொடர்பு தாங்க, நான் உங்களோட இணைஞ்சு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், உமக்கு சாட்சியாக வாழ விரும்புகிறேன், உங்கள் பிள்ளையா நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு கடவுளுக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பழைய மாதிரி உங்களை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்குது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கடவுள் மாற்றி உங்களை திரும்ப நல்ல ஜோராக கைத்தட்டுங்க பார்க்கலாம். வாவ், என்ன நான் தானே வெட்டினேன் கத்திரிக்கோலை வச்சு, இந்த கத்திரிக்கோலை வச்சு தானே வெட்டினேன் இஸ்ரேல், இங்கே பாரு என் வாழ்க்கை புதுசாக மாறிடுச்சு. கைத்தட்டு அருள், எல்லாரையும் தட்ட சொல்லு. வெரி குட், எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். வா, அவங்க பாரு நான் வெட்டினது எங்க போச்சு, இல்லை நீ தானே நாட் போட்ட, இதானே கட் பண்ணோம். பாருங்க ஆண்டவரை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை என்ன செய்து சுத்திகரிக்குது. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயின, புதிதாயின. எத்தனை பாவம் செஞ்சு நம்ம வெட்டுன்னு பிசாசு கடவுளோட இருக்கிற தொடர்பை நம்மளை பல பீஸ் ஆக்கினா. ஆனா இயேசுவின் சிலுவை மரணம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காயம் இல்லாம நம்ம முன்பு இருந்தது போல கடவுளோட நமக்கு ஒரு நல்ல தொடர்பை கடவுள் தந்தார். நல்ல கையை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீ உன் மனசு, உன் இச்சைகள், உன் ஃப்ரெண்ட்ஸு சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாத, பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வா, கடவுள் சொல்ற வார்த்தையை கேளு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில புது சிருஷ்டியா உன்னை மாற்றுவார். உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். வருங்காலத்துல நீ பெரிய தலைவர்களா, பெரிய அதிகாரிகளா, டாக்டர்ஸா, இன்ஜினியரா, கம்பெனி முதலாளிகளா, அரசியல்வாதிகளா, முதலமைச்சரா, பிரதமரா, கடவுள் உங்களை வருங்காலத்துல கடவுள் கொண்டு வருவார். இன்னைக்கு நீ கடவுளோடு இருக்கிற தொடர்பை மட்டும் நீ பாதுகாத்துக்கோ, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கடவுளோட எனக்கு அந்த தொடர்பு வேணும், கனெக்ட் வித் கிரைஸ்ட், கடவுளோட எனக்கு ஒரு தொடர்பு வேணுங்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். வெரி குட், முழங்கால் போடுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் பேசக்கூடாது. இந்த அக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏஞ்சல் அக்கா பார்த்துட்டு, நீ மேடைக்கு வந்துரு, நீ யார், அந்த 5 பேர், நம்ம 2 பேரை செலக்ட் பண்ண போகிறோம், பலூன் கொடுக்க போகிறோம். அருள், பலூன் ரெடியா? 10 பலூன் ரெடியா? நீங்கள் மேலே வந்துருங்க. நம்ம விளையாடுறோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க, கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசுவே, உம்மோடு உள்ள அந்த தொடர்பை நான் அறுத்து போடாதபடி, பிசாசுக்கு இடம் கொடுக்காம வாழ எனக்கு உதவி செய்யுங்க. எந்த பாவத்துக்கும் நான் கமிட் ஆகக்கூடாது, எந்த பாவத்தையும் நான் துணிகரமா செய்யக்கூடாது. என் நண்பர்களால, கெட்ட உறவுகளால, தவறான ரிலேஷன்ஷிப்பால, போதை வஸ்துக்களால, எதனாலையும் என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது. சொல்லுங்க, இயேசுவே எனக்கு நீங்க தான் வேணும்னு சொல்லுங்க. நல்ல கையை கூப்பி கண்ணை மூடி ஜோமனு பார்க்கலாம். எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும். தம்பி கண்ணை மூடி சொல்லுமா, கண்ணை மூடி சொல்லு. இயேசுவே எனக்கு நீங்க தான் வேணும்னு சொல்லு. பின்னாடி இருக்கிற சீனியர் பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்க, இன்டர்மீடியட் சொல்லு, பிகினர் குட்டி பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் வேணும். கண்ணை மூடி சொல்லு, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. ஓ நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வாய் திறந்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. இன்னொரு தடவை கையை உயர்த்தி, நீர் எல்லா சர்ச்சு பிள்ளைங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்.
அன்புள்ள இயேசுவே, நீங்க மட்டும் போதும். உங்களோட 24 மணி நேரமும் 7 நாளும் தொடர்பிலேயே இருக்க எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற அந்த தொடர்பை பிசாசானவன், சத்துருவானவன் வெட்டி போடாதபடி, அறுத்து போடாதபடி என்னை காத்து கொள்ளுங்க. எந்த பாவத்துக்கும் நான் உடன்படாதபடி என்னை காத்து கொள்ளுங்க. என்னை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உலகத்துக்குள்ள போறேன். என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய வசனம் என்னை நடத்தட்டும். என்னை ஆசீர்வதிங்க. எங்க அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்க. என் வாழ்க்கை உங்க கரத்துல இருக்குது. யார் என் கூட இருந்தாலும் இல்லாம போனாலும், ஒருவேளை அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், அல்லது 2 பேரும் இல்லாம இருக்கலாம், அல்லது 2 பேரும் இருக்கலாம். யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க என்ன நடத்துவீங்க. என்ன ஆசீர்வதிங்க. எனக்கு பாடம் நடத்தின எங்க டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க. உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். God bless you. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. 5 நாட்கள் நீங்க கற்றுக்கொண்ட காரியங்கள், இந்த 7 நாட்கள், ஒரு நாள் எக்ஸாம், இன்னைக்கு ஃபைனல் டே, 5 நாள் பாடங்கள், நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு நாள் இதை மறந்துடாதீங்க. அந்த வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவுக்காக வாழுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஃபர்ஸ்ட் பிகினர் பிள்ளைங்களுக்கு கூட இதே உங்களுக்கு எக்ஸாம் எழுதுனதுக்கு ப்ரைஸ், சரியா? எல்லாரும் ப்ரைஸ் வாங்கும் போதுல நல்லா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் எக்ஸாம் எழுதி எல்லா பிள்ளைங்களும் சூப்பராக வசனம்லாம் சொன்னாங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க ப்ரைஸ் வாங்கும் போதுல. ஓகே, ஜூனியர் ஜோஷ்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், பிரஸ்லின் செகண்ட் ப்ரைஸ். ஜூனியர் 1 ஜோஸ்னா, செகண்ட் ப்ரைஸ் பிரஸ்லின். நெக்ஸ்ட் ஜூனியர் 2 சிவ சஞ்சீவ் அடோனா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சிவ சஞ்சீவ், செகண்ட் ப்ரைஸ் அடோனா. ஜூனியர் 2 ரெடியா வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சிவ சஞ்சீவ், செகண்ட் ப்ரைஸ் அடோனா. ஜூனியர் 3 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தீபிகா ரோஷன். ஜூனியர் 3 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தீபிகா ரோஷன், செகண்ட் ப்ரைஸ் ஸ்ரீதேவி. ஜூனியர் 3 ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 நாட்கள் இந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் பங்கெடுத்த பிள்ளைகள், டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், ஆண்டவரை எல்லா பொறுப்புகளில் இருந்து இந்த வேலைகளை செய்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரை ஆசீர்வதிங்க, நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்களிலே இந்த பிள்ளைகள் தலைமுறையாக இது ஆண்டவருடைய சந்ததி என்று அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.